கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 127 அதிகாரம் 1வது வசனம். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் ரொம்ப பிரத்யட்சமான ஒரு வசனம். என்னன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற மனுஷனுடைய பிரயாசம் விருதா. பிரயாசம்னா அவனுடைய லட்சியம். எப்படியாவது நாம் ஒரு வீட்டை கட்டிடணும், எப்படியாவது நாம் ஒரு பெரிய வீடு கட்டி அதில் நம்ம குடியிருந்துடணும், எப்படியாவது நாம் ஒரு குடும்பத்தை கட்டணும், எப்படியாவது நாம் ஒரு சபையை கட்டணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான்னு வைங்களேன். அந்த நினைவுகள் தப்பு கிடையாது. ஆனா அந்த நினைவு கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். அப்படி இல்லாம மனுஷன் தன்னோட சொந்த முயற்சியிலேயே தான் இஷ்டப்படி ஒரு காரியத்தை செய்யறான்னு வைங்களேன், அவனோட பிரயாசம், அவனுடைய முயற்சி, அவனுடைய லட்சியம் வீணா போயிடும் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் இதை செய்யணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, கர்த்தரோட சமூகத்துல நாம அதை ஒப்படைச்சிடணும். ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நான் இப்படி ஒரு வீடு கட்டுறேன், நீங்க எனக்கு கட்டி கொடுங்க, நான் இப்படி ஒரு சபையை கட்டுறேன், எனக்கு நீங்க இதை கட்டி கொடுங்க, நான் ஒரு குடும்பத்தை கட்டி வைக்க போகிறேன், எனக்கு நீங்க இதை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம அதை ஒப்படைச்சிடணும். அவர் என்ன பண்ணுவாரு, அதை கட்டி கொடுப்பாரு. அப்படி கட்டி கொடுத்தா தான் அது நிலை நிற்கும். இல்லாட்டி ஒரு மனுஷனுடைய பிரயாசம் விருதாவா போயிடும். நம்முடைய சொந்த முயற்சி, அவருடைய கிருபை இல்லைன்னா, அவருடைய காருண்யம் அந்த இடத்துல இல்லைன்னா, நம்முடைய முயற்சியும் சரி, நம்முடைய லட்சியமும் சரி, நம்முடைய உழைப்பும் சரி வீணா போயிடும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 2 சாமுவேல் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக, உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. அவன் ஒரு 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 ஒன்றை கட்டுறான். தாவீது ராஜா ஒரு விஷயத்தை கட்டி அதை இது பண்ண போறார். அவர் ஒரு வீடு கட்டுறார். அந்த வீடு எப்படி இருக்கணுமா, இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் கர்த்தனாகிய தேவனானவருக்கு முன்பாக அந்த வீடு இருக்கணும். அடுத்து சொல்றாருங்க, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. யாருக்கு? தாவீதுக்கு. என்னன்னு வெளிப்படுத்துறாரு? உனக்கு வீடு கட்டுவேன் என்று, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், உனக்கு ஒரு சபையை கட்டுவேன், உனக்கு ஒரு தேசத்தை கட்டுவேன், உனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கே தாவீதுக்கு வெளிப்படுத்துறாரு. உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றாரு, தேவரீர் வெளிப்படுத்தினீர், ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதில் தைரியம் கிடைக்கும். நீங்க சொன்னதுனால உங்களை நோக்கி நான் என்ன பண்றேன், ஒரு மன தைரியத்தோட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன விண்ணப்பங்கிறாரு? இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அதாவது வீடு கட்டி தருவேன், அந்த வீடு என்னால உனக்கு கட்டப்படும், அந்த வீடு எப்பொழுதும் உனக்கு நிலை நிற்கும் சொல்லி இப்படி ஒரு நல்ல விசேஷங்களை நீங்க எனக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தீங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும். உமது அடியானாகிய என்னுடைய வீடு எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கும், அதை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்றார். பாருங்க, தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வீட்டை கட்டி தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு. அந்த வீட்டுல என்றென்றைக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு.
இப்ப பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறார் தாவீது. யாருக்கு? ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொன்னீங்க, இதோ அந்த வீடு உங்களுடைய பார்வைக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, இது பாருங்க, அந்த வீடு உங்களுக்கு முன்னால் இருக்குது, நீங்க தான் அதை என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னிடத்துல தன்னோட சொந்த பணத்தை போட்டு சொந்த முயற்சியில அவன் என்ன பண்ணா, கட்டுன அந்த வீட்டை கொண்டு ஆண்டவர் கட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அங்க கொண்டு முன்னால வைக்கிறான். ஏன் இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கணும். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதாக இருக்கணும். கர்த்தரோட சமூகத்தில் அதை போய் கேட்கணும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு வைங்களேன், உங்க பொண்ணுக்கு, ஆண்டவரோட சமூகத்துல போய் கேளுங்க. என்னுடைய பழக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது என்னுடைய நண்பர்களோ அல்லது உறவுக்காரங்களோ யாராவது என்னிடத்துல திருமண அழைப்புதல் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த திருமண அழைப்புதலை வாங்கின உடனே நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? முதல் ஜெபம் பண்ணுவேன். அவங்களையும் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். அவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எங்கிட்ட பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த பத்திரிக்கையை வாங்கி நின்று ஒரு நிமிஷம் அந்த பத்திரிக்கைக்காக, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, கானான் ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டது போல இந்த திருமணத்துல எதுவும் குறைவுபட்டு விடக்கூடாது. அதே கானானூர் கல்யாணத்துல நீர் அற்புதத்தை செய்து அந்த கானானூர் கல்யாணத்தினுடைய திராட்சரசம், நீர் கொடுத்த திராட்சரசம் மிக சுவையாகவும் மிகுதியாகவும் அநேகருக்கும் கிடைத்தது போல இந்த திருமணத்திலும் யாரும் குறைவில்லாமல் ருசியாய் மன நிறைவாய் விருந்துண்டு இவர்களை ஆசீர்வதித்து செல்லணும். அதற்கான பொருளாதார தேவைகள் குறைவுபட்டு விடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு பண்றேன் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம். எந்த விஷயத்தை நாம் எடுத்தாலும் அதுக்கு நாம ஜெபம் பண்ணணும். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மிடத்துல ஒரு காரியத்தை துவங்குவதாக ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு காரியத்தை செய்யறதா ஒருத்தர் சொல்றாங்கன்றப்ப அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. கடவுளோட பிள்ளைகளுக்கு அதுதான் வேலை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இங்க தாவீது பாருங்க, அவருதான் வீடு கட்டுறாரு, ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி கட்டுறாரு. மனிதர்கள் தான் வீடு கட்டுறாங்க, ஆனா கடவுளுடைய சித்தத்தின்படி கட்டுறாங்க. கடவுளிடத்துல கேட்டு அவர் அனுமதி பெற்று கட்டுறாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு வீடு கட்டலான் இருக்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த வீட்டை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நம்ம அனுமதி கேட்கணும். நான் பிள்ளைக்கு திருமணம் பண்ணலான் இருக்கிறேன் அல்லது பையனுக்கு திருமணம் பண்ணலான் இருக்கிறேன், அந்த திருமணத்துக்கு நீ என்ன சொல்றீங்கன்னு ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கணும். நான் ஒரு திருச்சபையை கட்டலான் இருக்கிறேன், எதை செய்தாலும் சரி ஆண்டவரோட சமூகத்துல நாம் அதை செய்யறப்போ சொல்றப்போ அவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். என்னுடைய மகன் என்னிடத்துல கேட்டு ஒரு காரியத்தை செய்யறான், என்னுடைய மகள் என்னிடத்துல கேட்டு ஒரு காரியத்தை செய்யறார், அந்த காரியத்தை நான் ஆசீர்வதிக்கணும், அந்த காரியத்தை நான் வாய்க்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரே இறங்கி அந்த காரியத்தை செய்வார். அதனாலதான் சங்கீதக்காரன் நாங்க சொல்றான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தரோடு கட்டுகிற மனுஷனுடைய பிரயாசம் வருதா. அப்ப கடவுள் இறங்கி எல்லா சூழ்நிலைகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய், அவருடைய ஆலோசனையும் அதுல நிறைவாய் இருந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கிற போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த பிரதிஷ்டைக்கு இயேசு கிறிஸ்து கண்டிப்பா வருவார். அதிகாலையில நீங்க ஜெபம் வச்சு கர்த்தரோட சமூகத்துல, ஆண்டவரே, நீர் எனக்கு கட்டித்தரன்னு சொன்ன வீடு பாருங்க உங்க முன்னால கட்டி நிக்குது, கட்டியாச்சு, நீங்க தான் கட்டித்தரன்னு சொன்னீங்க, அந்த வீடு கட்டியாச்சு, கட்டப்பட்டாச்சு, இதுல உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்க, தான் உங்க முன்னால அந்த வீடு இருக்கு, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் அதுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். என்றென்றைக்கும் உங்களுடைய வார்த்தைகள் அதுக்குள்ள நிறைஞ்சிருக்கணும். என்றென்றைக்கும் உங்களுடைய பாதத்தின் சத்தம் அங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
என்றென்றைக்கும் உம்மை ஆராதிக்கிற சத்தம் அங்க கேட்கணும். என்றென்றைக்கும் கர்த்தருடைய வசனம் அதுக்குள்ள ஒலித்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல அந்த வீட்டுக்கு முன்னால நின்னு நம்ம ஒப்படைச்சு அதுக்கப்புறம் உள்ள போகணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அதுதான் பிரதிஷ்டை. ஒரு வீட்டை பிரதிஷ்டை செய்வது என்பது வீட்டுக்குள்ள போய் செய்யறது இல்ல, வீட்டுக்கு வெளியே நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு நீங்க முதல் இதுக்குள்ள போங்க, உங்களுடைய பாதங்கள் அதுக்குள்ள படட்டும், அதற்கு பிறகு நாங்கள் உள்ளே வருகிறோம் என்று கர்த்தரோட கரத்தில் அதை ஒப்படைச்சிட்டு அதற்கு பிறகு நாம் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்போ அங்க நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு வியாபாரத்தை துவங்குறதா இருந்தாலும் சரி, அந்த வியாபாரத்தை துவங்குகிற போது ஆண்டவரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு, இந்தாங்க நீங்க எனக்கு தொழில் விருத்தி அடைய செய்வேன்னு நீங்க சொன்னீங்க, இப்படி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், இதுல நீங்க தான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட கரத்துல ஒப்படைச்சிட்டு அந்த தொழிலை செய்யுங்க, நிறைவான ஆசீர்வாதம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தர் ஒன்றை கட்ட வேண்டும். அவர் கட்டவில்லை என்றால், மனிதன் தன் சொந்த முயற்சியில என்னால எனக்கு மேல யாரும் இல்லைங்கிற ஆணவத்துல ஒன்றை கட்டினால் அந்த கட்டுகிற மனிதனுடைய முயற்சி, லட்சியம், பிரயாசம் எல்லாம் வீண் அப்படிங்கிற. அப்ப அன்பானவர்களே, இந்த நேரத்துல இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தோணுதுன்னா, தாவீது எப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சானோ அது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில எதை துவங்கினாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, சபைகள் கட்டுறதா இருந்தாலும் சரி, தொழிலை கட்டுகிறதா எதுவும் செய்யறதா இருந்தாலும் சரி, கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்து அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கிறப்போ அதுல லாபமோ நஷ்டமோ எல்லாத்தையும் அவரு பார்த்துக்குவார். ஏற்ற காலத்துல அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்முடைய முயற்சி வீண் போகாது, நம்முடைய பிரயாசம் விருதாவாகாது, எல்லாம் நமக்கு பலமுள்ளதாக, எல்லாம் நமக்கு பயனுள்ளதாக, பிரயோஜனமாக இருக்கும். அதனால நீங்க எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு அனுமதி வாங்கி அவரையே செய்ய சொல்லுங்க. அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார், அவர் கட்டி கொடுப்பார், அவர் துவங்கி கொடுப்பார், அவர் அதை ஆசீர்வதிப்பார். அதாவது அவர் கட்டி கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவர் கட்டின வீடு இருக்கு, அதுல அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இங்க தாவீது அதைத்தான் கேட்கிறான், நீங்க கட்டி கொடுக்கறேன்னு சொன்ன வீடு கட்டியாச்சு, உங்க முன்னாலதான் இருக்கு, நீங்க அதை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்கி இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு, நீங்க இதை துவங்க சொன்னீங்க, நான் துவங்கிட்டேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது அதுக்குள்ள இருக்கணும், உங்களுடைய ஆலோசனை எப்பொழுது அதுக்குள்ள இருக்கணும், இன்றைக்கு மட்டும் இல்ல காலங்காலமா என்றென்றைக்கும் அதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம ஜெபிச்சு ஒப்படைக்கிறப்போ நம்முடைய பிரயாசம் விருதா போகவே போகாது. நாம் அதுல வெற்றி அடைவோம், நாம் அதுல ஜெயம் பெறுவோம், நாம் அதுல லாபத்தை பார்ப்போம், நம்முடைய தொழில் சிறப்பா நடக்கும். அன்பானவர்களே, எல்லாவற்றிலும் நாம் முன்னுக்கு வர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கர்த்தருடைய ஆசை. அப்ப அவருக்கு நாம இடம் கொடுத்து அவரை முதன்மைப்படுத்தி நாம செய்யறப்போ நிச்சயமாகவே நாம் வெற்றி பெறுவோம், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயம் பெற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற மனுஷனுடைய பிரயாசம் விருதா என்கிற இந்த வார்த்தை வீடு மட்டுமல்ல, திருச்சபையானாலும், தொழிலானாலும், ஊழியமானாலும், வியாபாரமானாலும், எதுவாக இருந்தாலும் நீர் அதிலே இல்லை என்றால் அது விருதாவாய் போய்விடும். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அது விருதாவாக போய்விடும். எப்படி தாவீதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் என்று சொன்னீர், வீடு கட்டப்பட்டது. தாவீது அந்த வீட்டை உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வைத்து நீர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினீர், அதிலே உம்முடைய ஆசீர்வாதம் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எதை கட்டினாலும் அதை நீரே எங்களுக்கு காண்பித்து கொடுத்து, நீரே அதை கட்டி கொடுத்து, நீர் அதிலே ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை, அன்பு, உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கு. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.